தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்லதொரு ஓய்வு நாளை நாம் நிறைவு செய்யும் தருவாயிலே ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக இங்கே கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்த்துதலை தெரிவிப்பதிலும், இந்த நாளிலும் நாம் தேவ செய்திக்காக தெரிந்து கொண்ட தலைப்பானது When your heart overwhelms, உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பிலே இந்த நாள் செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பிலே இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நாட்கள் மனிதனை அச்சுறுத்தும் நாட்களாகவும், மனிதனுடைய இருதயத்திற்கு கலக்கத்தை ஏற்படுத்தும் நாட்களாகவும், அவன் ஆயுசு நாட்களிலே அவனுக்கு பெரும் விளைவை காட்டக்கூடிய நாட்களாகவும் உலக நாட்கள் மாறியிருக்கிறது. வேத வசனம் சொல்லிருக்கிறது, அநேக சம்பவங்களை பார்க்கும்போது மனிதனுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆங்கிலத்திலே பார்க்கும்போது men's heart fail them for fear என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். fail என்று சொன்னால் செயலற்று போவது. இன்னொரு புறத்திலே உலகத்தின் காரியங்களை பார்க்கும்போது மனிதனுடைய இருதயம் செயலற்று போகும் என்றால் மாரடைப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு உலகத்தின் சம்பவங்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமான தேவன், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளாயிருக்கிற நமக்கு இன்றைக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்க இருக்கிறார். தாவீதின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிற 61ஆம் சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு 3 முக்கியமான ஆவிக்குரிய பாடங்களை நாம் படிக்க இருக்கிறோம். உங்களுடைய வேதத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதல் 4 வசனங்களை இந்த நாள் வேத வாசிப்பிலே நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வசனங்களை நாம் பார்த்துட்டு நமக்குண்டான கேள்விகள்: என் இருதயமே நீ சந்தோஷமாய் இருக்கிறாயா? இருதயமே நீ சமாதானமாய் இருக்கிறாயா? இருதயமே நீ நிம்மதியாய் இருக்கிறாயா என்ற கேள்விகள் என்ன பதிலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்? என்ன பதில் நம்முடைய இருதயத்தால் சொல்ல முடியும்? காலத்தின் கட்டாயத்தின் பேரிலே அல்லது சூழ்நிலைகளின் கட்டாயத்தின் பேரிலே ஒரு சில மகிழ்ச்சிகரமான வார்த்தைகளை உதடு மாத்திரம் சொன்னாலும் அந்த இருதயமோ அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தின சூழ்நிலைக்கு தூரமாய் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். தேவனாகி கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துவதற்கு ஏதுவாக இன்றைக்கு 3 முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். இந்த வசனங்களை வாசித்து இந்த நாள் செய்திக்குள்ளாக நாம் கடன் செல்வோம். சங்கீதம் 61 முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லுகிறது, தேவனே என் கூப்பிடுதலை கேட்டு என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய்விடும். நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். 4ஆம் வசனம், நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். முதலாவது பாடம் தாவீது கற்றுக் கொடுப்பது, தேவனிடத்தில் மன்றாட கற்றுக்கொள்ளுங்கள். Learn to pray to God with tears. When your heart overwhelms, learn to pray with tears. கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இருதயம் தொய்யும் போது. வேதம் சொல்லிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்றால் ஒத்தாசை அளிக்கும் தேவனிடத்திலே நம்முடைய கண்கள் ஏறெடுத்து பார்க்கப்பட வேண்டும். இந்த முதல் 2 வசனத்தில் சொல்றாரு பார்த்தீங்களா, என் கூப்பிடுதலை கேட்டு. 1ஆம் வசனம், என் விண்ணப்பத்தை கவனியும். என் இருதயம் தொய்யும் போது எங்கிருந்து கூப்பிடுவேன்? 2வது வசனத்தில், பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து, ஒரு எல்லையில் இருந்து, துன்பத்தின் எல்லையில் இருந்து, இதுக்கு மேல போவதற்கு வேற வழியே இல்லை, வேற அளவே இல்லை.
அந்த கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கன்மலையின் மேல் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி சங்கீதக்காரனருக்கு தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்படியானால் தாவீதின் ஜெபம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஆண்டவருடைய ஜெபம் எப்படி இருந்தது என்று சொல்லி ஒரு வசனத்தை பார்க்க போறோம். இந்த வசனம் அப்படியே ஒரு வரல வைத்துட்டு நம்ம அடுத்த வசனம் நம்ம பார்த்துட்டு வருவோம். எபிரேயரின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இயேசுவின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருந்தது என்று சொல்லி நாம் ஒரு வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனம் வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணாரா? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்ப தேவனாகிய கர்த்தருடைய ஜெபம் அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் பிதாவிற்கு முன்னிலையிலே அவர் ஜெபித்ததாக பரிசுத்த வேதம் நமக்கு வர்ணிக்கிறது. அந்த பலத்த சத்தத்தோடும் ஜெபிக்கப்பட்ட ஜெபம், கண்ணீரோடு ஜெபிக்கப்பட்ட அந்த ஜெபம் அவருக்குண்டான பயபக்தி நிமித்தமாக அது கேட்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளே, எப்படி ஜெபிக்க வேண்டும் இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கிறார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீது ஜெபம் பண்றாரு, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லி. எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டு, 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு நாம் கடன் செல்வோம். அங்கே ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியா என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா. இந்த ராஜாவுக்கு முன்னிலையிலே ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்து இவருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த காரியத்தை சொல்லி கடந்து செல்கிறார். இந்த வசனங்களை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் பார்ப்போம். வேதம் சொல்கிறது, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்போது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா என்ன செய்தாரு? தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி சத்தம் போட்டு ஜெபம் பண்றாரு. 3ஆம் வசனம், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா என்ன பண்ணாரு? மிகவும் அழுதான். கண்ணீரின் ஜெபம், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணார். ஆண்டவர் எசேக்கியாக்கு எத்தனை வருஷம் கூட்டி கொடுத்தாரு? 15 வருஷம். தேவனிடத்தில் மன்றாட கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயம் சோர்வடையும் போது, உங்களுடைய இருதயம் தோய்ந்து போகும்போது தேவனிடத்தில் மன்றாட கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய நற்பலனுக்காக உங்களுக்காக இரக்கம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். எசேக்கியாவுக்கு கிருபை பாராட்டின தேவன், தாவீதுக்கு கிருபை பாராட்டின தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுகிறவராக இருப்பார். 2வது பாடத்திற்குள்ளாக கடன் செல்வோம். உங்கள் இருதயம் தொய்யும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 61 2ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். சங்கீதம் 61 2ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்கிறது, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2வது பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, உங்கள் இருதயம் தொய்யும் போது என்னால் முடியவில்லை என்று இயேசுவின் கையில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். இதுக்கு மேல என்னால முடியாது, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும், நீர் வழி நடத்தும், நீர் தலைமை தாங்கும் என்று நம்மை கிறிஸ்துவின் கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுக்கு மேல இந்த உலகத்துல துன்பப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல அவமானப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு மேல பாடுகள் சகிப்பதற்கு ஒன்றும் இல்லை என்றால், இந்த இடத்துல ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சில இடத்துல சொல்லுவாங்க, சந்தோஷத்திற்கு எல்லை இல்லை என்று சொல்வார்கள். அதே போல பார்க்கும்போது துன்பத்திற்கும் எல்லை இல்லை, வேதனைகளுக்கும் எல்லை இல்லை.
ஆனால் வேதம் சொல்லிருக்கிறது பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து, அந்த பாடுகளினுடைய எல்லையில் இருந்து அல்லது கடைசி அளவில் இருந்து பிரதான தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கையிலே, அந்த வசனம் நமக்கு நினைவு வரல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏற்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். The help comes from the Lord. தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதுதான் நம்பிக்கை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? என்னால் முடியல என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 41 அதிகாரம் எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான். ஏசாயா 41 அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் பார்ப்போம். ஏசாயா 41, 9, 10 ஆகிய வசனங்களை பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உன்னை எடுத்து, அங்க பார்க்கிறோம் நான் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உங்களை கூப்பிடுறேன்னு சொல்றாரு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம எங்க இருந்து எடுக்கிறாரா? பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். பூமியின் கடையாந்திரத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது அதே பூமியின் கடையாந்திரத்திலிருந்து ஆண்டவர் நம்மை அவரிடமாக சேர்த்தவர் சொல்லும் வார்த்தை, என் மகனே நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை என்ன செய்யல, இன்னும் வெறுக்கல, உன்னை இன்னும் நான் கைவிடவில்லை. 10வது வசனம் பைபிள் சொல்லிக்கிறது பாருங்க. அதே ஏசாயா 41:10 எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களிலே இது ஒன்று. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுக்கு மேல ஆண்டவர் என்ன நம்பிக்கையை நமக்கு கொடுக்கணும்? விசுவாச பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் இன்றைக்கு தொய்ந்த நிலைமையில் இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. புதிய வாரத்தை இன்னும் சில நிமிஷங்களிலே நாம் தொடங்க இருக்கிற வேளையிலே அடுத்த வாரத்தில் என்ன செய்ய போறோம், என்னென்ன கடமைகள் நிற்கிறது, என்னென்ன பொறுப்புகள் நிற்கிறது, என்னென்ன நிபந்தனைகள் நிற்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி நம்முடைய மனதிலே ஒரு அச்சத்தை நாம் பெரும் வேளையிலே வேதம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம், என்னால் முடியல என்று சொல்லி எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மை பயப்படாதே, திகையாதே என்று பலப்படுத்தி நமக்கு சகாயம் பண்ணி அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார். God with us. சங்கீதம் 142 சங்கீதத்திற்கு நாம் கடந்து வருவோம். 1-2 வசனத்தை இந்த இடத்துல நாம் பார்ப்போம். 142 சங்கீதம் 1-2 வசனத்தை பார்ப்போம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆல் பர்டன்ஸ், ஆல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலேயே நான் ஊற்றுகிறேன். நமக்கு தெரியும் அண்ணாளுடைய ஜெபம் எப்படி இருந்தது. அண்ணாளுடைய ஜெபத்தை பார்த்து ஆலயத்தில் இருந்த ஆசாரியன் பார்த்து கேட்கிறார், என்னம்மா நீ குடித்து வெறித்திருக்கிறாயா? அண்ணாள் என்ன பதில் சொன்னாங்க? இல்லை, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்ன செய்துட்டு இருக்கிறேன், ஊற்றினேன். அந்த இருதயத்தை ஊற்றினதற்கான பலன் அண்ணாளுக்கு கிடைத்ததான்னு சொன்ன வரும்போது கிடைத்தது. அப்ப தேவனுடைய ஜனங்களுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் நினைவுபடுத்தக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்ல பாரும்போது, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நீங்கள் ஊற்றும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக இறங்குகிறவராக இருக்கிறார். உங்கள் இருதயம் தொய்யும் போது மன்றாட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் தொய்யும் போது என்னால் முடியவில்லை என்று சொல்லி இயேசுவின் கரங்களிலே ஒப்பு கொடுங்கள். உங்கள் இருதயம் தொய்யும் போது தேவனே உங்களுக்கான ஆறுதலாகவும், தேவனே உங்களுக்கான நம்பிக்கையாகவும், தேவனே உங்களுக்கான சமாதானமாகவும் இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடைசி பகுதி மூன்றாவது ஆவிக்குரிய பாடம். அதே சங்கீதம் 61 சங்கீதம் 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போமாக. சங்கீதம் 61, 2, 3 ஆகிய வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லுகிறது, என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன், எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடும். 3வது வசனம்,
நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். For the God is a strong tower, a பலத்த துருகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். துருகம் என்றால் என்ன? கோபுரம், டவர், கோபுரம். கோபுரம் எதற்காக அந்நாட்டிலே அமைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக. ஏதாவது பேரழிவுகள் வரும்போது அந்த கோபுரங்களில் ஏறி ஜனங்கள் அடைக்கலம் கண்டு கொள்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கான டவர், துருகம் யார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது பரிசுத்த தேவனே நமக்கான துருகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ மூன்றாவது பாடம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை கண்மலையின் மேல் கொண்டு போய் விடும் என்று சொல்லி. என்னை கண்மலையின் மேல் கொண்டு போய் விடும். இயேசுவை இறுக பற்றி கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு அனுபவத்தை நான் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஸ்ரீகாந்த் போலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர் இந்திய தேசத்திலே சில நாட்களுக்கு முன்பதாக இவருடைய பெயர் மிகவும் வேகமாக பிரசித்தி அடைந்தது. ஸ்ரீகாந்த் போலா. இவர் பிறவியிலே கண் பார்வை அற்றவராக இருந்தார். இவருக்கு ஒரு குறை, பிறவியிலே கண் பார்வை கிடையாது. பாடசாலைக்கு சென்று பாடம் பயின்றார். இவரை போல ஞானம் படைத்தவர்கள் அந்த வகுப்பிலே ஒருவரும் இல்லை. நல்ல கல்வியில் சிறந்தவராக வளர்ந்து வந்தார். பிற்பாடு உயர்கல்விக்காக அவர் முயற்சிக்கும் போது ஐடி துறையிலே தன்னுடைய சிறந்த ஈடுபாடை செலுத்தி இந்திய தேசத்திற்கே ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஐடி சம்பந்தப்பட்ட படிப்பை அவர் தெரிந்து கொண்டார். ஐடி படிப்பையும் படித்தார். நிறைவு செய்து அந்த கேம்பஸ் இன்டர்வியூ இதுக்காக அவர் காத்திருக்கையிலே அந்த கேம்பஸ் இன்டர்வியூ முடிஞ்ச பிற்பாடு அவர்கள் சொன்ன வார்த்தை, உனக்கு கண் பார்வை குறைபாடு இருக்கிறதுனாலே நீ இந்த வேலைக்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லி நீக்கிட்டாங்க. உலகம் என்ன தெரியுமா செய்யும்? மனுஷனை இப்படி தள்ளி தான் விடும். நம்மளுடைய குறைகளை சொல்லி சொல்லி நம்மளை தள்ளி விடுவது உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? இந்த நபர் இவர் என்ன செய்தார் என்று சொல்லலாம் பாருங்க. கொஞ்ச நாள் மன உளைச்சல் இருந்துச்சு, கொஞ்ச நாள் பாடுகள் இருந்துச்சு, கொஞ்ச நாள் அவர் ஸ்ட்ரெஸ், இது எல்லாத்தையுமே அவர் கடந்து வந்த பிற்பாடு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை வச்சு ஐடி சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று சொல்லி அவர் தொடங்கி அதற்கான உழைப்பை அவர் செலுத்தும் போது இன்னைக்கு பார்க்கும்போது இந்திய தேச அளவிலே இளம் பணக்காரர்களுடைய பெயரிலே இவருடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது. காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மனிதர்களுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தை துவண்டு போக செய்கிறதாக இருந்தாலும் தேவனை விசுவாசிக்கிறவர்கள், ஆண்டவர் மேலே பற்றுதலாய் இருக்கிறவர்கள், தொடர்ந்து உங்களுடைய எல்லைகளை நோக்கி நீங்கள் கடந்து செல்லும் போது வேதம் சொல்லுகிறது, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாய் இருந்தீர். ஆண்டவர் நமக்கான பாதுகாப்பையும் உயர்வையும் கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். ஏசாயா 26வது அதிகாரம் 3, 4 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். 4ஆம் வசனம், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு சங்கீதக்காரனாக தாவீது, ஆண்டவரே என்னை அந்த கண்மலையின் மேலே கொண்டு போங்க. ஆண்டவர் சொல்றாரு இங்கே, கர்த்தரை என்னென்னைக்கும் நம்புங்க, கர்த்தராகிய யெகோவா உங்களுக்கான நித்திய கண்மலை. கிறிஸ்துவின் பிள்ளைகளே, நித்திய கண்மலையாயிருக்கிற கிறிஸ்துவே உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துவாராக. நித்திய கண்மலையாயிருக்கிற கிறிஸ்துவே உங்களுடைய கண்ணீரை துடைப்பாராக. நித்திய கண்மலையாயிருக்கிற கிறிஸ்துவே உங்கள் வாழ்க்கையின் பாடுகளை மாற்றுவாராக. நித்திய கண்மலையாயிருக்கிற கிறிஸ்துவே உங்களை பரலோகத்தினுடைய சித்தத்திற்கென்று வழிநடத்துவாராக. அந்த நம்பிக்கையோடு நாம் கடந்து செல்வோம். உங்கள் இருதயம் தொய்யும் போது தேவனிடத்தில் மன்றாட கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் தொய்யும் போது என்னால் முடியவில்லை என்று சொல்லி எல்லாவற்றையும் இயேசுவின் கைகளிலே ஒப்பு கொடுங்கள். உங்கள் இருதயம் தொய்யும் போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை கண்மலையின் மேல் கொண்டு போய் விடும் என்று சொல்லி.
தேவன் உங்கள் இருதயத்தின் பாரங்களை மாற்றுவாராக. நம்பிக்கையோடு கடன் செல்வோம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். சேனைகளின் தேவனாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை உம்முடைய பிரகாரத்திலே நாங்கள் தொடங்கி உம்முடைய பரிசுத்த பிரகாரத்திலே நாங்கள் நிறைவு செய்யும் வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை அற்புதமாய் வழிநடத்தினீர். சமாதானமான தொழுகையை நீர் எங்களுக்கு கொடுத்தீர். எங்களுடைய இருதயத்தை பலப்படுத்தினீர். உம்முடைய வசனங்கள் மூலமாக எங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்தீர். எங்களுடைய பாடுகளை மறக்க செய்தீர். உம்மை துதிப்பதற்கு எங்களுடைய சத்தத்தை உயர்த்தும் போது அவைகளை ஏற்றுக்கொண்டீர். இவைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் போது எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த சிறப்பு சூரிய அஸ்தமன ஆராதனையிலே நாங்கள் பெற்றிருக்கிற சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் தொய்ந்து போகும்போது நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் தொய்ந்து போகும்போது எங்களால் முடியவில்லை என்று இயேசுவின் கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்கள் இருதயம் தொய்ந்து போகும்போது ஆண்டவரிடத்திலே நாங்கள் கேட்போம், தேவனே எங்களை கண்மலையின் மேல் கொண்டு போய் விடும் என்று சொல்லி நாங்கள் கேட்போம். தாவீதுக்கு விடுதலையை கொடுத்த ஆண்டவர், எசேக்கியா ராஜாவுக்கு வாழ்நாட்களை கூட்டி கொடுத்த தேவன், இதோ இந்த நாளிலும் எங்களுடைய ஜெபங்களையும் நீர் கேட்டு எங்களுக்கான பதிலை நீர் தந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மாம்சத்தில் நீர் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீர் கனத்த சத்தத்தோடும் ஆண்டவரே கண்ணீரோடும் ஜெபித்து உம்முடைய பயபக்தி நிமித்தமாக உம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது போல நாங்களும் இந்த உலகத்திலே கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஜெபிக்கும் போது எங்களுடைய ஜெபங்களையும் பரலோகத்தின் தேவன் நீர் கேட்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மதுரை மத்திய தமிழ் திருச்சபை மேலே பரலோகத்தின் தேவனுடைய கண்கள் ஏறெடுத்து பார்த்திருக்கும் இந்த வேளையிலே ஆண்டவர் இந்த சபை விசுவாச பிள்ளைகளுக்கும் விசுவாச பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கும் இந்த சபையினுடைய உற்றார் உறவினர்களாக இருக்கக்கூடிய இனஜன பந்தத்தார் ஒவ்வொருவரையும் இந்த ஜெபத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும். புதிய வாரத்திலே அற்புதமாய் நீர் அவர்களை வழிநடத்தி அருளும். வரும் நாட்டிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தினாலும் நல்ல விதமான அரவணைப்புகளையும் அந்யோன்யத்தையும் நீர் உண்டு பண்ணி தந்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வார்த்தையும் மறவாதே. ஆமேன்.